மார்னிங். குட் மார்னிங். என்ன கோவமா? எனக்கு எது கோவம்? ராத்திரி 2 மணிக்கு வந்ததுக்கு. 2 மணிக்கு வந்தியா? ஆமாங்க, நான் வரும்போது காலிங் பெல் அடிச்சேன். ஆனா கதவு திறந்தே இருந்தது. உள்ள வந்து கதவை சாத்திட்டு தான் மேல போனேன். நீ வரும்போது மணி 3:15. 4 கால்ல நடந்து வந்த. காலிங் பெல் அடிக்கல, கதவை தட்டுன. நான் வந்து கதவை திறந்தப்போ நீ ஏந்திரிச்சு என்னை தள்ளி விட்டுட்டு மேல போன. ஹே, ஓப்பன் ஆயிடுச்சா? தள்ளே தள்ளே. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நான் மேல வந்தப்போ நீ பெட்ரூம் கதவே திறக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உள்ள பாட்டு சத்தம் கேட்டுச்சு. என்ன பண்ண? மொபைல்ல சாங் வச்சுட்டு படுத்துட்டியா? தெரியலையே. காலையில மொபைல் அலாரம் அடிச்சுதாங்க எழுந்திருச்சேன். வர வர எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ குடிக்க கூடாது, குடும்ப பொண்ணுக்கு அது அழகில்ல, தப்புன்னு எப்பாவது நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேனா? நேத்து கூட கீதா ஆண்டி கிட்ட அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்ன? என் புருஷன் மாதிரி ஒரு பிளாட்டினம் ஜெம் ஆளை எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னங்க ரட்சிதா, நான் உன் மேல இருக்க பாசத்தால உன் இஷ்டப்படி நடக்க உன்னை அனுமதிச்சிருக்க. அதை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்னங்க மிஸ்யூஸ் பண்ணேன்? பின்ன என்ன, அவங்க யாராவது கேட்டா நான் குடிக்கிற விஷயம் என் வீட்டுக்காருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் வெட்டி போட்டுருவான்னு சொல்லணும்ல. ஏன் அப்படி சொல்லணும்? அப்பதானே ரஷிதா எனக்கு கொஞ்சமாவது மான மரியாதை இருக்கும். சும்மா இருங்க, உங்களுக்கு எதுக்குங்க மான மரியாதை எல்லாம்? ரஷிதா, ரஷிதா, என்னங்க இங்க வாங்கல, எனக்கு தலை வலிக்குது. நான் டிஃபன் சாப்பிட போறேன். வர வர நீ குழப்பல. நான் பேச வந்த விஷயத்தை மறந்துடுறேன். என்ன பேச வந்தீங்க? நீ குடிக்கிறது தப்புன்னு நான் எப்போது அட்வைஸ் பண்ணிருக்கேனா? இல்ல. ஏன் பண்ணல? ஏனா எங்க அப்பா குடிகாரர், எங்க அம்மா குடிகாரி. தெரிஞ்சுதானே என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால நான் அட்வைஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பண்ணல. அது எதுக்கு இப்போ? ஓகே, நான் வேற மாதிரி கேட்கிறேன். நான் உன்னை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் திட்டுவேன். அது என்னன்னு சொல்லு. எதுக்கு பாத்துட்டுவீங்க? மூக்கு முட்டை குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வரக்கூடாதுன்னு திட்டிருக்கல? எஸ் எஸ், அதுக்கு தான் திட்டுவீங்க. அப்புறம் ஏன் நேத்து காரை ஓட்டிட்டு வந்த? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் நேத்து காரை ஓட்டலங்க. பின்ன எப்படி கார் நம்ம வீட்டு பார்க்கிங்ல நிக்குது? காரை கீதா ஆண்டியோட டிரைவர் ஓட்டிக்கிட்டு வந்தா. நான் கீதா ஆண்டியோட வந்தேன். டிரைவர் பார்க் பண்ணிட்டு கீயை என்கிட்ட கொடுத்தா. வாங்கி பேக்ல போட்டுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஹலோ. பிரபு சார். எஸ் நாராயணன், சொல்லுங்க. முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வரலாமா? வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நாராயணன். சொல்லுங்க சார். எதை பத்தின்னு க்ளூ கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ரக்ஷிதா குடிகாரின்னு வெளியே தெரியக்கூடாது. அது நம்ம பிளானுக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. என்ன ப்ராப்ளம்? அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஓகே, வாங்க. ஓகே.
யாருங்க போன்ல? ஆடிட்டர். என்ன சொன்னாரு? ஒண்ணுல. ஒன்னும் சொல்லாம ஏன் உங்க முகம் வாடி போயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவரு என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் குடிக்கிறதால வெளியே அசிங்கமா இருக்கு, டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரா? அதானே? அதானேன்னு கேக்குறேன். என்ன டைவர்ஸ் பண்ணீங்கன்னா கழுத்த ஆரத்துக்கிட்டு செத்துடுவேன். ஏன் நீயே ஏதாவது யூகம் பண்ணிக்கிற? நான் ஏதாவது சொன்னேன்? அவன் சொன்னது என்ன தெரியுமா? என்ன? நீ குடிகாரின்னு வெளியே தெரியக்கூடாதா, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? மிஸ்டர் திருமலைசாமி? ஆமா. நான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன், வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓ, உள்ள வாங்க. தேங்க் யூ. உட்காரு. தேங்க் யூ சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். உங்க ஃபுல் நேம் ஏ திருமலைசாமி, கரெக்டா? கரெக்ட்டுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 3/6/1962. 53 வயசு ஆகுது, சரியா? ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்ல, எடுக்கல. இப்ப நீங்க எடுத்திருக்கிற பிளான பத்தி எங்க ஆளுங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? பண்ணாங்க. என்ன பிளான்னு சொன்னாங்க? கேரண்டீட் இன்கம் பாலிசி பிளான். ஓகே. 7 வருஷம் நீங்க கட்டணும். 8வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு பே அவுட் கேஷாவே வர ஆரம்பிக்கும், கரெக்ட் தானே? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஓகே. சாதாரணமா எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம்னு தான் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 20 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ ஒரே நேரத்துல 3 எடுத்திருக்கீங்களே, ஏன்? வயசாயிடுச்சு இல்ல, குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. இடத்த வித்தேன், கொஞ்சம் பணம் கிடைச்சது. அத இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். ஓகே. உங்க குடும்பத்தை பத்தி சில கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்க. உங்க ஃபாதர் மதரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பா ஏ தேசிங்குசாமி, அம்மா ஏ விஜயா. இருக்காங்களா? 2 பேருமே இல்ல. உங்க கூட பிறந்தவங்க யார் யார் இருக்காங்க? ஒரு தம்பி இருந்தான், அவனும் இப்ப உயிரோட இல்ல. அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க இப்ப கிருஷ்ணகிரியில இருக்காங்க. ஓ, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ரீச் ஆயிட்டேன். இவன் என்ன பண்றது? ரொம்ப குடிக்கிறான். இன்ஜெக்ஷன் போட்டுட்டுமா? சரி, போட்டு. ஓகே ஓகே. சும்மா சாரி சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 1987. உங்க வைஃப் பேரு? அன்னபூரணி. இருக்காங்களா?
இல்ல, தவறிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பேரு வாரிசுகள்? ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒரே ஒரு குழந்தையா? ஆமா. அவங்க பேரு? ரக்ஷிதா. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? BA. ஓ, அவங்க மேரிடா? எஸ், மேரிட். ஹஸ்பண்ட் பேரு பிரபு, பிசினஸ்மேன். ஓ, ஓகே. அவங்களுக்கு குழந்தைங்க? இல்ல, இப்பதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. ஓகே, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு பிபி, சுகர், ஹார்ட் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? ஃபுல் பாடியை செக் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட்டே கொடுத்திருக்கேன். அத பாருங்களேன். பிபி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அத மட்டும் எங்க ஆளுங்க இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். எந்த டாக்டர் கிட்ட போணும்? நீங்க டாக்டர் கிட்டலாம் போக வேண்டியதில்ல, டாக்டரே இங்க வருவாங்க. ஓகே தானே? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் நீங்க எடுத்திருக்கிற இந்த பாலிசிக்கெல்லாம் நாமினியா யாரு போட்டிருக்கீங்க? என் பொண்ணு தான் நாமினியா வரணும்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் சொன்னேன். சொன்னாங்களா? சொன்னாங்க. உங்க பொண்ணு தற்போதைய நாமினி. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவங்க தான் பக்கா நாமினின்னு ஒரு ரெக்வெஸ்ட் இருந்தது. அத நான் பார்த்தேன். ஆமா, அப்படிதான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதோ குடிப்பழக்கம் இருக்குன்னு வெளியில பேசிக்கிறாங்களே. நானும் என் ஒய்ஃபும் நிறைய குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு காலம். குழந்தை பெருசானதும் நிறுத்திட்டோம். ஆனா முதல் தடவையா ஜோடியா குடிச்ச ஜோடின்றதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம். ஓகே, அவ்வளவுதானா? வேற ஏதாவது ஃபார்மாலிட்டி? அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சது. இனிமே உங்க பேர் என்ரோல் ஆன மாதிரி கம்பெனில இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? ஓகே மேடம். அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்களா மிஸ்டர் திருமலைசாமி? உங்க பேப்பர்ஸ் எதுவும் இன்னும் எங்க ஆபீஸ்க்கு போகவே இல்லை. பின்ன நீங்க ஒரு சில சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணாதான் பேப்பர்ஸ் போகும். என்ன சேஞ்சஸ்? ரக்ஷிதா உங்க பொண்ணு இல்ல, நான் தான் உங்க பொண்ணு. இந்த சேஞ்சஸ் பண்ண முடியுமா? ஹலோ. ஹலோ ரக்ஷிதா. எஸ், யார் பேசுறது? என் பேர் கோகுல். கோகுலா? இந்த பேர்ல எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. இனிமே நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன். ஹலோ, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே போதும், புதுசா யாரும் தேவையில்லை. யார் நீ? உன்னோட இன்னொரு முகம் தெரிஞ்சவன். இன்னொரு முகமா? ஆமா, நைட்ல நீ வேற மாதிரி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சவன். அடே செருப்பால, யாருடா நைட்ல வேற மாதிரி இருக்கிறது? உங்க அம்மா இருப்பா, உங்க அக்கா இருப்பா, உன் தங்கச்சி இருப்பா, உன் மொத்த குடும்பமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஸ்டாப். சும்மா இருக்கிற வரைக்கும் தான் நான் சாஃப்ட். என்ன கிளப்பி விட்டா நான் டெரர். புரிஞ்சுதாடா மடையா? ஓகே, புரியுது. டங்கு ஸ்லிப் ஆகி நான் சொல்ல வந்த விஷயம் வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. என்ன விஷயம்? பகலெல்லாம் பவ்யமா இருக்கிற நீங்க ராத்திரியில ரத்ன மாலா மாதிரி டான்ஸ் ஆடுற விஷயம் தெரிஞ்சவன் நான் சொல்றேன். என்ன சொல்ற? அப்பாடா. என்னது அப்பாடா? அதாவது மேடம், நான் எதிர்பார்க்கிற ரியாக்ஷன் வந்துருச்சுங்கிற அப்பாடா இது. உனக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் எப்படி நம்புறது? நீ இப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் அட்வான்ஸா அனுப்பி வச்சேன். என்ன அனுப்பி வச்சிருக்க? வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், அதை பாரு, என்னன்னு புரியும். வாட்ஸ்அப்லயா?